வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். ஞாயிற்றுக்கிழமை கூட நேயர்களுக்காக நீங்கள் உங்கள் தூக்கத்தை மறந்து வந்திருப்பதற்கு நன்றி தெரிவித்து நான் இந்த நிகழ்ச்சியில் வாலண்டரியாக வந்திருக்கோம் சார். தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தொடக்கத்திலேயே ஒரு விஷயத்தை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நேற்றைக்கு முன்தினம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் மற்றும் அவரது அண்ணன் திரு சி.வி. ராதாகிருஷ்ணன் ஆகிய இருவர் மீதும் கொலை முயற்சி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது அந்த போன வாரம் அந்த விழுப்புரத்தில் கல்லெடுத்து எரிஞ்சுக்கிட்டு தகராறு நடந்துச்சு. இபிஎஸ் டீம், பசுபதி டீமோ சி.வி. சண்முகம் டீமோ. இந்த வழக்கில் திரு சி.வி. சண்முகம் அவர்களுக்கோ திரு சி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கோ நேரடியாக தொடர்பில்லை என்பது எனக்கு தெரியும். அதில் ஈடுபட்டது அவர்களது ஆதரவாளர்கள். ஆனால் அவங்க போய் அட்ரா உடடான்ட்டுலாம் சொல்லலைன்னு எனக்கு தெரியும். அவர் சி.வி. சண்முகம் அரசியலை விட்டே ஒதுங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவர் இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான வேலைகளில் ஈடுபட மாட்டார். கூப்பிட்டு திட்டுவார். உங்களுக்கு எதுக்கு இது அபாட்டு பண்ணிட்டு போகிறான், உங்களுக்கு என்ன வந்துச்சு, நானே ஒதுங்கியிருக்கேன், நீ அந்த வேலையை பார்க்குற என்று இவரது ஆதரவாளர்கள் ஆர்வக்கோளாறில் நடத்திய சம்பவம் தான் அது. அவரை விசாரணைக்கு அழைக்கலாம். நான் அப்போ தவறுன்னு சொல்ல மாட்டேன். சார் உங்கள் சப்போர்ட்டர் தான் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாங்களான்ட்டு அவர் விசாரணைக்கு கூப்பிட்டுங்க, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டதே சி.வி. சண்முகமும் அவரது சகோதரரும் என்று அவர்களது பெயரை கொலை முயற்சி எஃப்ஐஆரில் சேர்ப்பது என்பது எந்த விதத்தில் இந்த அரசுக்கு பயன் தரப் போகிறது? 100% இது முதல்வர் திரு விஜய் அவர்களின் சம்மதத்தோடு நடக்கவில்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் அனாதையாக நின்றபோது ஓடோடி வந்து உங்களுக்கு ஆதரவு அளித்தவர்களில் ஒருவர் சி.வி. சண்முகம். இல்லை சார், 118 வந்துருச்சு. அதற்கு முன்பு நடந்த கதையை சொல்கிறேன். திருமானி சப்போர்ட் பண்ணாரா, சிபிஎம் சப்போர்ட் பண்ணாங்களா? அதுக்கு முன்னாடி கதையை தான் நான் பேசுகிறேன். நீங்கள் தான் சி.வி. சண்முகத்தின் அலுவலகம் தேடி சென்று அவருக்கு சால்வை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து ஆதரவை நாடினீர்கள். அதற்கு பிறகு தலைகீழ் மாற்றங்கள் நிகழ்ந்தன, மாறிவிட்டது, முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் என்னவென்று தெரியாமல் இன்றைக்கி சி.வி. சண்முகம் ஒரு சோர்வடைந்த நிலையில் இருக்கிறார் என்பது உண்மை. அதனால தான் அரசியல் விட்டு போகிறேன்றாரு. நான் இந்த கட்சிக்கும் போக மாட்டேன், நான் போகிறேன், எனக்கு வேணாம், ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னவரை மல்லு கட்டி இழுத்து போட்டு வச்சுருக்காங்க. ரிசைன்லாம் பண்ணாதீங்க, பேசாமல் இருங்க, 7 இருங்க, கொஞ்சம் கம்முன்னு இருங்க என்று. மற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட சார் தனக்கு கீழே இருக்க தொகுதிகளில் அனைத்து தொகுதிகள்லையும் ஜெயிக்கலை. பட் இவர் 4 தொகுதியிலையுமே அதிமுக ஜெயிச்சுது. ரொம்ப சரியாக குறிப்பிட்டீங்க. ஸோ விஜய் சொல்லி இது நடக்கலைன்றது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அப்போ யார் இந்த வேலையை பார்த்தது, யார் சொல்லி நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்லி இது நடந்தது. இந்த வழக்கில் நீங்கள் சி.வி. சண்முகம் அவர்களையும் அவரது அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் தூக்கில் போட்டு விட முடியாது. கண்டிப்பாக குவாஷ் போவாங்க. அவர்கள் இந்த வழக்கில் தண்டிக்கப்பட போவதும் இல்லை. கொலை முயற்சினா பக்கத்தில் நின்று அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க சி.வி. சண்முகம் தாங்க என்கிட்ட கத்தி எடுத்து கொடுத்து போய் அவனை வெட்டிட்டு வா என்று சொன்னார்ன்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்க 2 பேரும் தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சாத்தியமே கிடையாது. இது ஒரு அற்பத்தனமான சிறுபிள்ளைத்தனமான ஆசை. இது போன்ற ஆசைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வருவது இயல்பு. ஏனென்றால் அவர் சிறுமதி படைத்தவர். உங்கள் அதிகாரிங்க ஏன் இந்த வேலையை செஞ்சாங்க? நாளை சி.வி. சண்முகமே ராஜினாமா செய்து விட்டு தாவேக்க வந்து இணையலாம் இல்லையா? சாத்தியமே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நாளை ஃப்யூச்சரில் மாறலாம். அப்படி இருக்கும்போது அவரை நட்பு சக்தியாக தானே பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அரசியலில் உங்களுக்கு முதல் நட்பு சக்தி, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் உங்களுக்கு முதல் நட்பு சக்தி சி.வி. சண்முகம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள். அப்படிப்பட்ட நட்பு சக்தி மேலே எஃப்ஐஆர் போட வேண்டிய தேவை என்ன? அப்போ எந்த அதிகாரி இந்த வேலையை பார்த்தது? விழுப்புரம் எஸ்பியா, விழுப்புரம் ரேஞ்ச் டிஐஜியா, ஐஜி நார்த் ஜோனா, ஏடிஜி லேண்ட் ஆர்டரா, அல்லது ஹெச்ஓபிஎஃப் திரு மகேஷ்குமார் அகர்வாலா என்பதை முதல்வர் அவர்கள் கண்டறிய வேண்டும். ஏன்னா இப்படி தான் ஆட்சிக்கு வெடி வைப்பாங்க. இன்றைக்கி சி.வி. சண்முகம் தனியாக இருக்காருன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். எப்போ எந்த நேரத்தில் உங்கள் ஆட்சிக்கு நெருக்கடி வரும்ன்றது தெரியாத ஒரு சூழலில் தான் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கீர்கள். அதான் யதார்த்தம். இடைத்தேர்தல் வேறு எப்போ நடக்கும்னே தெரியாது. கண்டு கட்ட தூரம் வரைக்கும் இல்லை பஸ் விட்டுருங்க, போய் குட்காய் வரம் பண்ணு போ. ஸோ வாக்கெடுப்பு போன்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது இந்த ஒற்றை ஓட்டு தலையெழுத்தை மாற்றக்கூடிய சூழல் வரும். அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி இருக்கும்போது யார் இந்த வேலை பார்த்தது? இப்படித்தான் ஆட்சி நடத்துபவர்களுக்கே தெரியாமல் அடியில் வெடி வைப்பார்கள் அதிகாரிகள். இது அது போன்ற ஒரு வெடி. சி.வி. சண்முகம் புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓகே, சி.வி. சண்முகம் சிஎம் சொல்லி தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா ஏற்கனவே மேலே காண்டில் தான் இருக்காரு. போய் கையை கொடுத்து மந்திரி ஆகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோன் எடுக்கலைன்னா காண்டா இல்லாமல் கொஞ்சுவாங்களே. அப்படி இருக்கும்போது இன்னொன்று, இது ஒரு பெரிய மனுஷத்தனம் இல்லை. நீங்கள் தான் வீட்டு தேடி போனீங்க, போய் அட்டெம்ப்ட் மர்டர் போடுறீங்க. அதில் சம்பவத்தில் இன்வால்வ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. அப்போ யார் இந்த வேலையை பார்த்தது என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், ஏற்கனவே சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்கள் ஊழல் புகாரில் இருந்த ஒரு 5 பேரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ வேற 7 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சார், மாநகராட்சி ஆணையருக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நியூஸை படித்தோடனே சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியில் இருந்திருந்தேன்னா இதோட முக்கியத்துவம் என்ன என்பது உங்களைப் போல எனக்கு தெரியாது. அரசு துறையில் 18 ஆண்டுகள் பணியாற்றியதால் அந்த அரசு ஊழியருக்கு உயிர் அந்த வேலையில் தான் இருக்குது. ஒரு மெமோ கொடுக்குறேன்னு மிரட்டி தானே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. நானும் மெமோக்கெல்லாம் பயந்த காலம் உண்டு, ஃபஸ்ட்டு மெமோ வாங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் குடு அப்படி பழகிருச்சு. எல்லாரும் 99% அரசு ஊழியர்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்படியாவது கோர்ட்டுக்கு போய் அந்த சஸ்பெண்டை ரத்து பண்ணி திருப்பி வேலைக்கு போயிடணும். எப்படியாவது உயரதிகாரி காலில் விழுந்து சஸ்பெண்டை ரத்து பண்ணிடணும். எப்படியாவது மந்திரியை பிடிச்சி காசை கொடுத்து சஸ்பெண்டை ரத்து பண்ணி வேலைக்கு வந்துடணும் என்று தான் இருப்பார்கள். 2008 முதல் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட நவம்பர் 2022 வரை சந்தோஷமாக முக்கால் சம்பளத்தை வாங்கி கொண்டு சஸ்பென்ஷனில் இருந்த அரசு ஊழியர் நானாகத்தான் இருப்பேன் என்று நம்புகிறேன். ஆனால் மற்ற அரசு ஊழியர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த முக்கால் சம்பளம் போதும், ஜாலியாக வக்கீல் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பிளாகில் எழுதிட்டு இருந்தேன், எனக்கு பொழுது போயிட்டு, குடும்ப குட்டி கிடையாது. மற்ற அரசு ஊழியர்கள் குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் இருப்பார்கள். சிலர் அதில் அரசு ஊழியர் குடியிருப்பில் இருக்கலாம், பக்கத்து வீட்டிலாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாங்க பாவத்தை அப்படின்னு தினந்தோறும் அந்த கதவை தட்டி தூக்கம் கேட்பாங்க. என்னங்க இன்னும் வேலை கிடைக்கலையா, பாவம், ஒழுங்காக இருந்திருக்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க, மாட்டிக்காம தப்பு. ஆமாம், இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த சஸ்பென்ஷன்னா நடுங்கிடுவாங்க. அது என்னென்னா இந்த அரசு ஊழியரை தாண்டி அந்த அரசு அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய மற்ற அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நடுக்கத்தையும் அச்சத்தையும் இந்த நடவடிக்கைகள் ஏற்படுத்தும். ஒழுங்காக பார்ப்பான், கமிஷனர் டெரரா சஸ்பெண்ட் பண்ணிவிடுவார். இந்த அச்சம் அரசு துறைகளிலும் அரசு அலுவலகங்களிலும் இருக்க வேண்டும். இப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பயந்தால் தான் ஒழுங்காக வேலை செய்வான். இப்படி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா சிங்கிள் மால்ட்டாக வாங்குங்க, 18 இயர்ஸ் பிளெண்டாக வாங்குங்கன்னு வாங்கி டேபிள் வைப்பியா. ஸோ அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி கொண்டிருக்கிறார், ஊழலுக்கு எதிரான போர். ஒற்றை மனிதனாக 60 ஆண்டுகளாக நிலைநிறுத்தப்பட்ட ஒரு அமைப்பை எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு எளிதான வேலை கிடையாது. வரலாற்று சம்பவங்களிலிருந்து இதற்கான உதாரணங்கள் இருக்கின்றன. அதே உதாரணத்தை இந்த ஆட்சிக்கும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 77இல் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு மிக முக்கியமான காரணம் திமுக ஆட்சியில் நிலவிய சகித்து கொள்ள முடியாத ஊழல். அந்த ஊழலை தான் எம்ஜிஆர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தார். நீதிபதி சர்க்காரியா தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்ட போது எம்ஜிஆரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் கல்யாண சுந்தரமும் சேர்ந்து ஏராளமான புகார்களை இந்த நீதி ஆணையத்தில் அளித்தார்கள். அப்போது நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு மத்திய அரசு களத்தில் இறங்குகிறது. மிக மிக தேர்ந்த அதிகாரிகளை இந்த ஊழலை விசாரிப்பதற்கு நியமித்தார்கள். டெல்லியிலிருந்து சிபிஐ இயக்குனர் VR லக்ஷ்மி நாராயணன், CL நரசிம்மன், வேறு ஒரு அமலாக்கத்துறையிலிருந்து ஒரு அதிகாரி, பெரும்பாலும் மலையாளிகள். தமிழகத்திலிருந்து இந்த ஊழலை விசாரிக்க மோகன்தாஸ், அலெக்சாண்டர். அதை பிரிச்சுக்கிட்டாங்க. அதாவது திமுக அரசில் இருக்கிற ஊழலை அவங்களாலையும் விசாரித்து மாளலை, கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கிட்டாங்க. கருணாநிதி மற்றும் கருணாநிதி குடும்பம் சார்ந்த ஊழல், இது மேஜர். அமைச்சர்கள் செய்த ஊழல், இது தனி. அதிகாரிகள் செய்த ஊழலை விசாரிக்க தனி பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. தமிழக அரசில் இருந்த உளவுத்துறை ஸ்பெஷல் செல் என்ற ஒரு பிரிவை உருவாக்கி அதிகாரிகள் ஊழலை மட்டும், அன்றைக்கி இவ்வளோ ஊழல் கிடையாது அதிகாரிகள் மட்டத்தில். அதற்கு பிறகு இந்த கீழே இருக்கிற சின்ன சின்ன ஊழல்கள்லாம் விசாரிக்க தனி பிரிவு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து விசாரித்து தான் அந்த சர்க்காரியா ஆணையத்தின் விசாரணை அறிக்கை 5 வால்யூமோ 6 வால்யூமோ நினைக்கிறேன் உருவாக்கப்பட்டது. முதல்வருக்கு ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த சர்க்காரியா விசாரணை ஆணையத்தின் அறிக்கை ஒரு விசாரணை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அந்த அறிக்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. 2006 கருணாநிதி ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் நூலகங்கள் அனைத்திலும் இருந்த சர்க்காரியா விசாரணை ஆணைய அறிக்கை மாநில உளவுத்துறையில் காப்பி இல்லை. நம்புவீங்களா? அப்போது உளவுத்துறையில் இருந்த ஐஜி என்னிடம், சங்கர், எங்கள் ஆர்கைவ்ஸில் இல்லை, எங்கேயாவது காப்பி வாங்கி தர முடியுமா என்று அவர் கேட்டபோது, காலம் சென்ற பத்திரிகையாளர் திரு அன்பழகன் அவர்கள் வீடு பூந்தமல்லியில் இருந்தது. போய் 5 வால்யூமோ 6 வால்யூமோ அவருக்கே நான் தான் அந்த காப்பியை கொடுத்துருந்தேன். அவர்கிட்ட அப்புறம் 2020 வாங்கி கொடுத்தேன். அந்த காப்பியை வாங்கி அந்த ஆவணம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு மிகச்சிறந்த ஆவணம். இன்னொன்று, திமுகவோட வரலாற்றை அதைவிட சிறப்பாக யாரும் சொல்லிவிட முடியாது. ஆதாரபூர்வமான வரலாறு, எப்படி டிசைனாக ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த விசாரணை அறிக்கை இப்போது உளவுத்துறையில் ஒரு செட்டு இருக்குது, எனக்கு உறுதியாக தெரியும், ஏன்னா நான் தான் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தது. அதை எடுத்து மலிவு விலை பதிப்பாக போட்டு அனைத்து நூலகங்களிலும் வையுங்கள்.
உங்கள் எதிரியை வேரோடு அழிப்பதற்கு அதுதான் என் நோக்கம்ன்ட்டு கரூர் மீட்டிங்கில் சொன்னீங்க. இதை விட சிறந்த ஆவணம் இருக்க முடியாது. அந்த ஆணைய அறிக்கையில் இருக்கும் விஷயங்களை எடுத்து ரீல்களாக போடுங்கள், முடிச்சிடலாம், மொத்தமாக முடிச்சிடலாம். கான்ட்ராக்ட் மனுஷபுத்திரனுக்கு கொடுத்துடலாமாங்க சார்? கொடுத்துட்டு லைப்ரரி ஆர்டர் கொடுத்து நீயே பப்ளிஷ் பண்ணிட்டு நாட்டுடைமை ஆக்கிடலாம். அரசாவணம் தானே, நாட்டுடைமை எல்லாரும் பிரிண்ட் பண்ணுங்க. மனுஷபுத்திரா ஒரு திமுக காரராச்சு சார். இருக்கட்டும், வியாபாரம்னா ஸோ அதை பண்ணணுன்ற கோரிக்கை. ஏன்னா எங்கேயுமே இல்லை காப்பி, கனிமராலும் இல்லை, பெரிய லைப்ரரிஸில் இல்லை. அதாவது அந்த புக்கை அழிச்சிட்டிங்கன்னா அந்த ஊழல் இல்லாமல் போயிடுமா. திரு விஜய் அவர்களின் அரசுக்கு இன்னும் ஆபத்து தொடர்கிறது, இனியும் தொடரும். யாருக்குமே பிடிக்கல இவர் செய்கிற சீர்திருத்தங்கள். ஒரு அந்த காலத்தில் பணியாற்றிய ஒரு அதிகாரியிடம் பேசி கொண்டிருந்த போது சொன்னார், இப்போ தானே இப்போ துண்டு சின்னதாக போடுறாங்க, அப்போதெல்லாம் திமுகவினர் அணியும் துண்டு தரையில் புரண்டு கொண்டு இருக்கும். என்னென்னா இந்த ரோமன் சீரீஸ்லாம் பார்த்துருக்கீங்கள, செனட்டர்கள் அவங்கெல்லாம், இந்த துணியோட பேர் டோகோ. எல்லா திமுகனா அண்ணா கருணாநிதியெல்லாம் இந்த துண்டு தரையில் அது பாட்டுக்கு புரண்டுக்கிட்டு இருக்குமா. அவர் போகிற பின்னாடி துண்டு வந்துக்கிட்டே இருக்கும், ரோடெலாம் க்ளீனாக இப்படி அணிந்து கொண்டு, அதாவது புதிய ஸ்டைலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் கோட்டு சூட்டு போட்டு புது ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா, இவங்க அந்த மாதிரி துண்டு ஊரில் துண்டு என்ன தலைக்கு கட்டுறதுக்கு தோலை போகிறது வச்சுப்பேன், இவங்க கீழே இந்த ரோமன் செனட்டர்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஊரை கொள்ளடிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்தினாங்க. ஸோ 77இல் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது இன்று விஜய் செய்ததே அன்று செய்தார். எல்லாத்துலேயும் விசாரணை, ஜனங்க கொண்டாடினாங்க. அதாவது எப்படி ஆச்சுன்னா, அந்த துண்டு தரையில் பிறல பஸ்ஸுலேருந்து எவ்வளோ இறங்கினா, டே இந்த மாதிரி ஊழலை பெருகிட்டு போகிறான்னு பேருந்தில் மக்கள் ஏளனம் பேசுவார்களாம். கருணாநிதி பார்த்தார், இது ஒன்றும் சுத்தப்படாது என்பதில் நடந்த மக்களவை தேர்தலில் 39 இடங்களில் திமுக காங்கிரஸ் 37, அதிமுக ஜனதா கூட்டணி 2 சீட்டு. கலைஞர் கணக்கு போடுறாரு, ரைட்டு கலைச்சிட்டு தேர்தலை வச்சா. ஸோ இந்திரா அம்மையாரிடம் சொன்னவுடன், நான் கலைக்கிறேன், எனக்கு என்ன தருவேன், இல்லை உங்களுக்கு இவ்வளோ சீட்டு, நான் தான் கலைச்சு நான் தான் தேர்தலே நடத்துகிறேன், இது என்னது இது, சரி நீ பாதி நான் பாதி, சரி சமமாக திமுக பாதி காங்கிரஸ் பாதி என்று போட்டியிட்ட தேர்தல் 80 சட்டப்பேரவை தேர்தல். எம்ஜிஆரோடு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடன் இருந்தன, குமரி ஆனந்தன் நடத்திய ஒரு கட்சி உடன் இருந்தது. எம்ஜிஆர் வைத்த ஒரே முழக்கம், நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், கருணாநிதியின் ஊழலை ஒழிக்க முயற்சி செய்தது தவறா, இதற்குத்தான் தண்டனையா, தலை நீ போத்தலை நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு தனி பெரும்பான்மையோடு வாக்களித்தார்கள். அதை விட நல்ல நிலையில் இன்றைக்கி விஜய் இருக்கார். 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்துதே. எம்ஜிஆர் அவர்களுக்காவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் துணை தேவைப்பட்டது. இன்று விஜய் இருக்கும் புகழுக்கும் நிலைக்கும் அவர்கள் உதவி கூட தேவையில்லை. ஆனால் மக்கள் ஆதரவு தேவை, அது இருக்கிறது. அதனால் விஜய் அவர்களிடம் நான் சொல்லுவது என்னவென்றால், அஞ்சாமல் உங்கள் பணியை செய்யுங்கள். அடுத்ததான் இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்களிடம் பேரம் பேசிய வழக்கு விசாரணை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க காவல்துறையினர். இப்போ 15 எம்எல்ஏக்களை தூக்குறதுக்கு பிளான் போட்டதா இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கு சார். ஆனால் நீங்கள் 50 பேரை தூக்குறதுக்கு பிளான் போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் தூக்குவதற்கு எடை மிஷினோடு தயாராக இருந்தார்கள். இன்றைக்கி ஹிந்துவில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக அதில் இருக்குது. இதுவரை 12 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த கைது செய்யப்பட்ட 12 பேரில் கிட்டத்தட்ட 6 பேர் ஒரே தொகுதியில் குவாரண்டைனில் வச்சுருக்காங்க. அங்கேயும் உட்காந்து எப்படி ஆட்சியை கவுக்கிறதுன்னு இன்னும் சதித்திட்டம் திட்டியிருக்காங்க. குவாரண்டைன் தான் மால்க இருக்காங்க இல்லைன்னா உட்காந்து சதித்திட்டம் திட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கூடுதல் ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருப்பவர் திருச்சி சூர்யா. ஆமாம், உள்ளதானே உட்காந்து. ஆமாம்யா, இவங்கெல்லாம் ஒரே லைக் மைண்டட் பீப்புள். முக்தார் வந்து இடையில அவர் செக்யூரிட்டி பிளாக். ஆமாம், ஏதாவது போர் அடிச்சுன்னா 2 ஆபாசமாக 2 ஏதாவது கதை சொல்லுவார். ஸோ சிறைத்துறை நிர்வாகத்திற்கு நான் வைக்கும் கோரிக்கை, போலீஸ் கஸ்டடி முடிஞ்சிருச்சுன்னா ஆளுக்கு ஒரு ஜெயிலுக்கு அனுப்புங்க. ஒருத்தன் பாளையங்கோட்டை, ஒருத்தன் சேலம், ஒருத்தன் திருச்சி, ஒருத்தன் மதுரை அனுப்புங்க, சரியாயிடுவாங்க. உட்காந்துட்டு இன்னும் சைத்திட்டம் திட்டிட்டீங்களா நீங்கள்? நல்ல சோறு போடுறதுனால இந்த கொழுப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஹிந்துவில் வந்திருக்கிற ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, தலைக்கு 5 கோடி பேசியிருக்காங்க. தலைக்கு 5 கோடினா எம்எல்ஏவுக்கு இல்லை, பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 5 கோடி. நான் 2 கோடின்னு சொன்னேன், 5 கோடி பேசியிருக்காங்க. நேற்று தீபம் ஃபைனான்ஸ் என்ற ஒரு நிதி நிறுவனத்தில் சோதனை நடத்தி 2,82,49,000 பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தீபம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரும் கருணாநிதி மற்றும் சரவணன், பேரே பாருங்கள், கருணாநிதி மற்றும் சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ரைட்டா? இப்போ இந்த சென்னையில் மொத்தம் எத்தனை ஃபினான்ஸ் கம்பெனிப்பா இருக்கும்? 100-150 இருக்குமா? 100ன்னு வச்சுக்கோமே. அந்த நிதி நிறுவனத்தினர் எல்லாம் சேர்ந்து, ஐயையோ நிதி நிறுவன உரிமையாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர், நிதி நிறுவனம் நடத்துபவர்களை காவல்துறை அச்சுறுத்துகிறது
இந்த பாருங்கள் 2 தீபம் ஃபினான்ஸ் நடத்துகிறவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு எதுவும் கோஷம் போட்டாங்க, கோரிக்கை வச்சாங்க. அது விஜயன் கேங் மட்டும் தான் சார் அப்படி வைப்பாங்க. அதைத்தான் கேட்குறேன். ஃபினான்ஸ் கம்பெனிக்காரன் இதில் இன்வால்வ் ஆகி கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது எம்எல்ஏ ஓகேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த அமௌண்ட் அவங்ககிட்ட வச்சுருக்காங்க. அப்போது இது ஒரு ஃபினான்ஸ், எத்தனை ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குன்னு? இப்போ அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து எங்களது தொழிலுக்கு ஆபத்துன்னு யாராவது சொன்னாங்க? அப்போ நீங்கள் மட்டும் ஏன் துடிக்கிறீங்க? எந்த வகையில் உங்கள் தலையில் 2 கொம்பு இருக்கிறது என்பதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். விசாரணைக்கு தானே கூப்பிட்டாங்க. எப்படியும் விஜயன் எஸ்கேப் ஆக போகிறதில்ல, சாட்சியில் பேரை சேர்த்துருவாங்க. இது போக ஹிந்து செய்தியில் போலீஸ் சோர்சஸ் ஆடட் எ கப்புள் ஆஃப் ஆங்கர்ஸ் ஃப்ரம் TV/YouTube are in the list of people who have knowledge about the offense and who need to be questioned. நெல்சனாக கூட இருக்கலாம், சமத்தவர்களாக கூட சமசாக கூட இருக்கலாம், குணசேகரனாக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் ஒத்த கருத்துடையவர்கள். இந்த அரம்சை சேனலாக இருக்கலாம், ட்ரைப்ஸ் சேனலாக இருக்கலாம். எப்படியாவது இந்த ஆட்சி ஒழியணும். அதாவது இவர்கள் எல்லாம் அறிவுஜீவிகள், அறிவே இல்லாத தற்குறிகள் இந்த தாவேக்காவினர். வந்து ஊழலெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு நான்சென்ஸ். நிம்மதியாக ஒரு யூடியூப் சேனல் நடத்த முடியல, பேமெண்ட் நின்று போச்சு, ப்ராட்பேண்ட் கூட பணம் கட்டல, இந்த மாதம் கரண்ட் பில் கட்டல. பிளடி நான்சென்ஸ். துட்டு கொடுப்பாங்க பார்த்தா இவங்க மட்டும் குடும்பத்தோட போய் லண்டனில் உட்காந்துருக்காங்க, இடியட்ஸ் என்று அவர்களுக்கு அந்த கோபம் இருக்கும் அல்லவா? அதனால் அவர்களும் இதில் ஈடுபட்டிருக்கலாம். நான் தான் சொன்னேன்ல, ஓப்பன் ஆஃபர். அதாவது பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 2 கோடி நான் சொல்லியிருந்தேன், இதில் 5 கோடின்னு வந்திருக்கு. எவன்பா இறங்க மாட்டான்? இந்த உனக்கு தம்பிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே கையில் லேப்டாப்போட ஒரு குரூப் கிளம்பும். சார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு சார், அனலிஸ்ட்டு சார், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன். உங்கள்கிட்ட கூட அப்படி 2-3 பேர் வந்தாங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க. என்னையா பண்ணணும்னு கேட்டால் எடப்பாடிகிட்ட சொல்லுங்க. யோ எடப்பாடி நானே பார்க்க முடியாது, பேச முடியாது, நீ இல்லை ஒன்றை வேறு கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா? அங்கே ஒரு பெரிய நந்தி இருக்குது, அந்த நந்தி மீறி யாரும் போக முடியாது, ஒருத்தனாப்புல போய் வேலையை பாருன்ட்டேன். ஸோ இது மாதிரி சுற்றுவாங்க ஒரு குரூப்பு. அதில் சிலர் விவரம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள், பலர் விவரம் தெரியாதவர்கள். ஒரு லேப்டாப்பும் பவர் பாயிண்ட்டும் போட தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர். பவுடர் ஊற்றவரெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிறப்ப ஆகக்கூடாதா சார்? அதுதான் யதார்த்தம். சரியா? அதுபோல் அந்த எலெக்ஷன் ஒர்க்குக்கு லீகலாக ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கே இவ்வளோ பேர் கிளம்பும்போது, உனக்கு தெரிஞ்ச தாவேக எம்எல்ஏ சும்மா கூட்டின்னு வந்து விடுபாசு. உடனே கூட ஓட்டிங் இல்லை, சபாநாயகர் மீது எப்போது நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருகிறதோ அப்போது வாக்களித்தால் போதும். கூட்டின்னு வந்தானா உனக்கு அட்வான்ஸ் 50 லட்சம் ரூபாய், வர்றவனுக்கு 2 கோடி ரூபாய். டீல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சுன்னா உனக்கு 5 கோடின்னு சொன்னால் எவன் வரமாட்டான்? ஸோ இந்த ஆபத்தெல்லாம் இந்த அரசுக்கு இருக்கிறது. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஒரு வழக்கோடு இது முடிய போவதில்லை. அதான் நேற்றே சொன்னேனே, 8 பேர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், 5 பேர் தாவக எம்எல்ஏ, 3 பேர் காங்கிரஸ் எம்எல்ஏ. அவங்க 2 பேர் மந்திரி ஆகிட்டாங்க, சும்மா உட்காந்துருக்கேன், நீ கொண்டானே ரூபாயை. ஸோ இந்த ஆபத்து இதோடு முடியுமா என்றால் முடியாது. அண்டு தாவேக்க எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் கொள்கை குன்றுகளும் அல்ல. சரியா? ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப காமன் பீப்புளை தான் அவங்க வேட்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க. காமன் பீப்புள் பலியாகிறார்கள். காங்கிரஸ் கழுதைகள் ஏன் பலியாகின்றன? அவங்கெல்லாம் பழுத்த அரசியல்வாதிகள் தானே, போட்டி போட்டு தானே டிக்கெட் வாங்கினாங்க. ஆசைக்கு எல்லை கிடையாது, புரியுங்களா? அது மனுஷனோட புத்தியை பொறுத்து. அதனால் பெரும்பாலும் இந்த சதிக்கு இரையாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. அண்ட் பிஜேபி கடைசி வரை உங்களை மயிலிறகால் வருடி கொண்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. ஞானேஷ்குமார் பேசியதை கேட்டதும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் இது குறித்தெல்லாம் விஜய் அவர்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்று. ரைட்டா, தேர்தலை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எல்லாம் நீங்கள் அங்கிட்ட நில்லுங்க, நான் கிட்ட நிற்கிறேன், பார்த்துக்கலாம். அந்த ஆதரவை நிலைநிறுத்துவதற்கு, அந்த ஆதரவை தொடர வைப்பதற்கு இவர் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடர வேண்டும். நம்ம எல்லாரும் அவர் பின்னாடி நிற்போம், பயப்படக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் எதிர்பார்க்காம கிடைச்ச பதவி தானே இது. சொன்னீங்க முதல்வர் ஆவேன் அப்படின்ட்டு சொன்னீங்க, ஆனால் நீங்களே எதிர்பாராமல் கிடைத்த பதவி தான். இப்போது உங்களுக்கு இழப்பதற்கு என்ன இருக்குது? ஒருவேளை ஆட்சி கலையும் சூழல் ஏற்பட்டால் இதை விட வலுவாக வந்து இங்கே உட்காரப் போகிறீர்கள். அவங்க கூட்டணியை வலுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிகால போய் சேர்ந்தாங்க சார். அவங்க தலைவரதே மாற்றி பேசுறாருன்னா, இப்போ அமைச்சர் வன்னியரசு அவர்களாம் தலைவர் கருத்து தான் என் கருத்துப்பா, சும்மா வந்துட்டு யாரில் தேவையில்லாமல் எதுவும் கேட்காதீங்கிறாரு. தேர்தல் நடந்து இன்னும் வலுவாக விஜய் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தால் இந்த குடைச்சல்கள் எல்லாம் இருக்காது. அதாங்க சார், சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் நலத்துறையை பேர் மாற்றினாங்க. திரு வன்னியரசும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரவேற்று இருந்தார். இப்போ சடனாக இல்லை எங்களுடைய தலைவர் திரும்ப சொல்கிற மாதிரி அது வந்து சமூக நலத்துறைன்றதை விட ஆதி திராவிடர் நலத்துறைன்றது தான் நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காரு. அப்போ பிடிக்காத ஒரு துறையில் எதுக்கு ராஜா மந்திரியாக இருக்க? எப்போ பேர் பிடிக்கல, எது கண்டினியூ பண்ணுற? நீ ரிசைன் பண்ணிட்டு போ. ஒன்று திருப்பி வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி, பழையபடியோ ஐயா ஆதி திராவிட நலத்துறைன்னு அது சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி எனக்கு பிடிக்காத பேர் இருக்க துறையில் அந்த துறைக்கு மந்திரின்னு சொல்லிக்கலாம், பிடிக்கல எனக்கு அப்படின்னு கிளம்பி போங்க. நடிக்கிறீங்களா? அவரே இருதலை கொல்லி எறும்பு போல இருக்காரு.
அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் உங்களை யாரும் மந்திரியா இருக்க சொல்லுங்க, போங்க. உங்களுக்கு பதவியை விட கொள்கை தானே முக்கியம். திமுக யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, பதவி என்பது தோளில் போடும் துண்டு போன்றது, கொள்கை என்பது வேட்டி போன்றது, துண்டை விட வேட்டி முக்கியம் உருட்டுவாங்க. ஆனால் அந்த பதவிக்காக வெறி பிடிச்சவங்க மாதிரி அலைவாங்க. இப்போ அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடாரம் கொண்டான் என்று நமது தமிழக மன்னர்கள் எல்லாம் சொல்வார்கள். அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்றவர் என்று சொல்வார்கள். அதுபோல் அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று பல நாடுகளை வென்று திரும்பும் படை வீரர்களுக்கு அந்த நாடே சேர்ந்து வரவேற்பளிக்கும். அதுபோல் தமிழக முதல்வருக்கு வரவேற்பளிப்பதற்காக இன்று சென்னை விமான நிலையத்தில் சாலைகளிலெல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவுக்கு கொத்தடிமைகள் கூடியிருந்தன. விமானம் பழுதாயிருச்சா சார்? விமானம் துபாயிலேருந்து கிளம்பவே இல்லை. கிளம்பினாலும் அந்த குடும்பம் அந்த விமானத்தில் ஏறவில்லை. திமுக நல்லாட்சி தருன்னு சொல்லிட்டு ஏமாத்தின மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வராருன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க போல. உள்ளபடி ஏமாத்திட்டாங்க. வா, எல்லாம் கூட்டிட்டாங்க. அதுக்கு வீடியோ போடுற பாரு, மொத்த பேரும் கூட்டிட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் தாமான் பர்சன், சேகர் பாபு, அவ்வளோ பேரும் இன் அட்டெண்டன்ஸ். ஓபிஎஸ் அவர்கள் எங்க போனாலும் இப்படியா நடக்கும்? என்ன போய் நின்னா காலையில் 8 மணி இல்லையா, நைட்டு 8 மணியா விமானம். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பன்றதை புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ பேர் ஏர்போர்ட்டில் கூடியிருக்காங்களே, அதை ஏற்பாடு பண்ண விட்டாலும் சொல்லி, அப்போ வர வேணான்னு சொல்லுப்பா, இல்லை லேட்டாக வர சொல்லுப்பா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிருக்குல்ல. இவங்க டிரைவருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி நைட்டு ஃப்ளைட்டுப்பா நீ வராதுன்ட்டாங்க. டிரைவர் மட்டும் வீட்டில் இருந்துக்கிட்டான். இந்த கொத்தடிமையை பூரா போய் தலைவர் வாழ்கன்னு கத்திட்டு இருந்துட்டு எங்கேங்க ஆளை காணான்னு நைட்டு பான்ட்டு தாமான் பரிசை விளக்கம் கொடுத்துருக்கா. நைட்டாம்ப்பா, எல்லாம் நைட்டு வந்துருங்கப்பா, எல்லாம் போய் குடிச்சிட்டு கவுந்து கிடப்பான் நைட்டு 8 மணிக்கு. கொடுத்த காசு வாங்கிட்டு. ஸோ எப்படியாவது டக்கரச்சு இந்த ஆட்சியை கவுத்தரலான்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் துணிச்சலாக இந்த சீர்திருத்தங்களை இவர் மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் மிக குறுகிய காலம் ஆண்ட அம்மையார் ஜானகி அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் நினைத்து பார்க்க முடியாத ஊழல்கள் எல்லாம் நடந்தன. 20 நாள் 25 நாள் இருந்தாங்க. அந்த கேப்பில் போட்டாங்க பாரு கையெழுத்து. லேண்டுக்கெல்லாம் அப்ரூவல், அன்அப்ரூவல் லேண்டுக்கெல்லாம் அப்ரூவல். சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாம் அப்போது அப்ரூவல் வாங்கியவை தான். அது மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளவு காலம் இருக்குதோ அவ்வளவு காலமும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையில் தாவேக அரசு ஈடுபட்டது என்று வரலாறு எழுதும். தைரியமாக பண்ணுங்கள். இந்த கொத்தடிமை கூட்டத்தெல்லாம் தூக்கி ஓரம் போடலாம். ஒருவேளை அப்படி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி போங்க, நான் என்ன தவறு செய்தேன்னு மக்கள்கிட்ட. அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன், தானாக நடக்கும்ன்றேன். அதுக்கு இந்த நடவடிக்கை தொடரணும். நீங்கள் அது என்னதுக்கு சார் சர்க்காரியா கமிஷன்? எந்த ஊழல் தொடர்பானது சார்? ஏன்னா காப்பீஸ் வந்து நிறைய அவைலபிளாக இல்லாதனால எங்களால் படிக்க முடியல. இருந்தால் படிச்சிருப்பீங்க. எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆர் அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் 72ஆம் ஆண்டில் கட்சி தொடங்கியதும் ஒரு மிகப்பெரிய ஊழல் பட்டியலை அளிக்கிறார். வெறும் எம்ஜிஆர் அந்த புகார்களை அளிக்காமல் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் கல்யாண சுந்தரம், பாலதண்டாயுதம், கேடிகே தங்கமணி இது போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் போய் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்திரா காந்தி இந்த மாதிரி உங்கள் மேலே குற்றச்சாட்டுலாம் வந்துருக்குது, இவ்வளோ பெரிய பட்டியல் இருக்குது, இதுக்கு உங்கள் விளக்கம் என்னன்னு இவர் விளக்கம்லாம் கொடுக்குறாரு. நான் ஒன்றும் பண்ணலைங்க, நான் உத்தமன், ஊர் போற்றும் நல்லவனுக்கெலாம் விளக்கம் கொடுக்குறாரு. பிறகு 75இல் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது. நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதும் மத்திய அரசு நீதிபதி திரு ரஞ்சித் சிங் சர்க்காரியா அவர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கிறது. அந்த ஆணையம் கருணாநிதி குடும்பத்தார் மற்றும் கருணாநிதி நடத்தி வந்த மேகலா பிக்சர்ஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், டிராக்டர் ஊழல், கோபாலபுரம் வீடு ஊழல், முரசொலியை நடத்தும் அஞ்சுகம் பதிப்பக ஊழல், திருவாரூரில் அவர் கட்டிய வீடு, சிஐடி காலனி வீடு, அமிர்தம் ஊழல், வீராணம் ஊழல், அன்பில் தர்மலிங்கம் செய்த ஊழல், அன்பில் மகேஷ் தாத்தா அவர் பூச்சி மருந்து அடித்து ஊழல் பண்ணார், இவர் அரசகுமார் வச்சு ஊழல் பண்ணுறார். டிக்கு ஊழல், அங்கப்ப செட்டியார் ஊழல், சமயநல்லூர் பவர் ஸ்டேஷன் ஊழல், நியூ குளோப் தேட்டர் வாங்கியது ஊழல். அந்த நியூ குளோப்ன்ற தேட்டர் பின்னாளில் அலங்கார் என்ற தேட்டராக மாறி இப்போது வணிக வளாகமாக மாறிவிட்டது. அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிய ஊழல், சர்க்கரை ஊழல், விஎஸ்டி முதலியார்னு பஸ்ஸு லைசன்ஸ் கொடுத்த ஊழல். அது ஏஎல் ஸ்ரீனிவாசனும் அது ரிலேட்டட் தான் நினைக்கிறேன். கொடைக்கானல் பழனி சாலையில் கட்டிடங்கள் வாங்கிய ஊழல், ஏராளமான ட்ரஸ்ட்டுகளை தொடங்கிய ஊழல், அன்பில் தர்மலிங்கம் செய்த ஊழல், ஆதித்தனாரின் வளநாடு பேங்க் ஊழல், தொழிற்சங்க ஊழல் அண்டு பத்திரிகை உலகத்திற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பான புகார்கள், கட்சி நலனுக்காக அரசு அமைப்பை துஷ்பிரயோகம் செய்தது, காவல்துறை அராஜகங்கள், இன்னொரு அச்சக ஊழல்னு இவ்வளோ ஊழலையும் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கிறது. அப்போது ராஜகோபாலன் ஐபிஎஸ் என்ற எஸ்பி, பொருளாதார சிபிஐ எஸ்பி,
ஸ்ரீராமுலு என்ற சிபிஐ டிஎஸ்பி, உன்னிகிருஷ்ணன் என்ற டிஎஸ்பி, நரசிம்மன் என்ற டிஎஸ்பி, இது மாதிரி நிறைய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு பெரிய ஒரு டீம் இறங்கி அந்த ஊழல்கள் விசாரிக்கப்பட்டு அதில் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வரிசையாக படித்தான்ல, தரவா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு 6 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டன. அது அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரையல் கோர்ட் மாதிரி விசாரணை, சாட்சிகள் விசாரணை, குறுக்கு விசாரணை. கருணாநிதி எவ்வளோ பெரிய வக்கீல்லாம் கூட்டின்னு வந்திருப்பார், எல்லாம் குறுக்கு விசாரணை பண்ணி இவ்வளோ சார்ஜஸ் ப்ரூவ்டுன்னு போட்டார். தெரிஞ்சு போச்சு கருணாநிதிக்கு அடுத்து இது எதை நோக்கி போகிறது என்று. போலீஸை வச்சு ஜெயிலில் மகனையே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அதை செய்த அரசியல் தலைவரை நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, இதுக்கு உள்ள போயிடுவோன்னு பயந்துக்கிட்டு அதுக்கு தான் வேற என்ன, அந்த அம்மாவும் தூக்கி அப்படியே அந்த கமிஷன் கூட ஓரம் போட்டுச்சு. இந்த சர்க்காரியா கமிஷன்ல தான் சார் ஏதோ சர்க்கரையை ஃபுல்லாக கொண்டு போய் எங்கேயோ வித்துட்டு அதே தான் சர்க்கரை உடனே எறும்பு சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாது. எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் படித்தேன்னா நல்லா இருக்கும், எனக்கு மறந்துட்டேன் நான். ஜெமினி பிரிட்ஜ் இருக்குல்ல, போகிறீங்களா இப்போ அமெரிக்க துணை தூதரத்துக்கு அருகே, அந்த ஜெமினி பிரிட்ஜை கட்டின கான்ட்ராக்டர் தான் இடிஏ குழுமம், துபாயை சேர்ந்த குழுமம். அந்த குழுமம் எம்ஜிஆருக்கு நிகராக சம்பளம் கொடுத்து கருணாநிதியின் மகனை வைத்து படம் எடுக்கிறார்கள். பிள்ளையோ பிள்ளை மூக்கமுத்து, அவர் அது வரைக்கும் படத்தில் நடிச்சா இல்லை. அதை தயாரிக்கிற நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சாலையில் மேம்பாலம் கட்ட ஒப்பந்தம் பெற்ற நிறுவனம். கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னய்யா பெரிய ஹீரோ வச்சு படம்ட்டாலும் பரவாயில்ல, 20 லட்ச ரூபா, எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு, 2 லட்ச ரூபாய் என்னமோ அட்வான்ஸு. முன்ன பின்ன தெரியாத இந்த ஹீரோவுக்கு போய் இவ்வளோ பெரிய தொகையை நீ அட்வான்ஸாக கொடுத்துருக்கேன்னு கேட்ட உடனே இவர் ஒரு பெரிய ஹீரோ வருவார்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இதெல்லாம் இருக்குது, அதில் தமாசாக இருக்கும், தமிழ் வேர்ஷனும் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து மலிவு விலையில் அதை அச்சடித்து விநியோகிக்கணும். ஸோ இதுதான் அந்த சர்க்காரிய ஊழல். ஸோ கருணாநிதிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ விசாரணை ஆணையம் அமைத்தால் அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை கருணாநிதி கண்டுபிடித்தார். நம்மளே தப்பிச்சிருக்கோம். ஸோ ஜெயலலிதா மீது விசாரணை ஆணையம் போட்டால் இந்த அம்மையாரும் தப்பித்து விடுவார். அப்போ என்ன பண்ணுறது, எஃப்ஐஆர் போடு. இப்படித்தான் 96 வழக்கை போட்டார். 17 ஆண்டுகள் கழித்து தண்டிக்கப்பட்டார். அதுபோல் இந்த திமுகவினர் மீது வழக்கை போடுங்கள். இந்த ஒரு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னால அவர் சொன்னார், சும்மா உருட்டுறானுங்கப்பா, நாங்கள் மிஸ்ஸாவையே பார்த்தவர்கள்னு. மிஸ்ஸான்னு சொன்னாலே ஒணுகு பேசுகிறானுங்க பாருங்க. அந்த காலத்தில் சிறையில் இருந்த திமுகவினர் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதங்கள் இன்னும் அரசு ஆவணங்களில் இருக்கிறது. அதை ஃபுல்லாக எடுத்து வெளியே ஒவ்வொருத்தரும் டிசைனாக மன்னிப்பு கடிதம் எழுதுவான்ப்பா. சார் உடம்பு சரியில்லை சார், கிட்னி ஃபெயிலியர் சார், சீக்கு கோழி மாதிரி பல சீக்கு கோழி இருந்திருக்காங்க. எழுதி 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 சிறையில் இருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும். கட்சிக்காரன் பூரா ஜெயிலில் இருப்பான், இவர் இங்கே வெளியில் இருந்துட்டு முடங்கிட்டு இருப்பார். கைகள் இங்கே, விலங்குகள் எங்கே எழுதியிருக்காங்கப்பா முரசொலியில். எப்படிலாம் கேட்கணும் அவனுக்கு அப்படியே ஆகும். கைகள் இங்கே, விலங்குகள் எங்கே, இந்த விலங்குன்னு எம்ஜிஆர் அரசு பண்ணி உள்ள போட்டார். அதை செஞ்சிங்கன்னா இன்னைக்கு இப்படி ஆட மாட்டாங்க. சேகர் பாபு அமைச்சராக இருந்த வரைக்கும் பறந்தாமெல்லாம் புள்ள பூச்சி. இன்றைக்கி வந்து என்ன பேச்சு பேசுகிறார் பார்த்தியா, முருகனுக்கே மொட்டை போட்டு விட்டார்கள். யார் அந்த மொட்டையை போட்டதுன்றது விசாரணை முடிவில் தெரிய வர போகிறது. அவங்க ஃப்ரீயாக இருக்கிறதுனால தானே உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தொல்லை கொடுங்க, கொடுங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அடைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், தானாக அடங்குவாங்க. ஆனால் அதை விட்டு நட்பு சக்தி மேலே எஃப்ஐஆர் போட்டு வைக்கிறாங்க. அது திரு விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு போகாமல் நடந்திருக்கும். இதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. எடப்பாடி அவருக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் ஒருத்தர் யாராவது சொல்லியா பண்ணியா, அந்த எடப்பாடி பேச்சை கேட்டுட்டு இந்த நடவடிக்கை எடுத்த அதிகாரி இன்னும் எடப்பாடி ஆட்சிக்கு வருவான்னு நம்பிட்டு இருக்கான் பாருங்க. எவ்வளோ முட்டாளாக இருக்கும் அந்த அதிகாரி இருக்கவே லாகில். பழனி கோவில் விவகாரத்தில் இதை பற்றி பேசின உடனே தான் இந்த நேரத்தில் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். மாலதி ஏராளமான சொத்துக்களை வாங்கி குவித்தவர், அதனால் அவருக்கு இது பற்றிய விவரங்கள் தெரியும். இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு விற்கிறேம்மா, நீங்கள் வாங்குறீங்க, ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போகிறோம், பேமெண்ட்டு நான் எப்படி கொடுக்குறது உங்களுக்கு? டிடியாக கொடுக்கலாம், செக்காக கொடுக்கலாம், நெஃப்டில் மாற்றலாம். செக்காக கொடுத்தா உங்களுக்கு அது வந்துருச்சுன்றது எப்படி, என்ன கேரண்டி? அது 2 நாளைக்கு அப்புறம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக அந்த செக்கு ரியலைஸ் ஆகிடுச்சா இல்லையான்றதை உறுதி செய்ய வேண்டியது யாரோட வேலை? ரிஜிஸ்ட்ரார் வேலை. ரிஜிஸ்ட்ரார் வேலை. ஏன்னா டிடி கொடுக்கும்போது கூட டிடி வாங்கிட்டீங்களா, காசு வாங்கிட்டீங்களான்னு கேட்டுட்டு தான் சைன் பண்ணுறாங்க. கரெக்டாக. அப்போது செக்கு நார்மலாக ஏற்றுக்கிறது இல்லை. அப்படியே செக்காக இஷ்யூ பண்ணியிருந்தாலும் செல்லர்கிட்ட உங்களுக்கு அந்த ரூபா வந்துருச்சாங்கன்றதை உறுதி செஞ்சுட்டு தான் பண்ணணும். இந்த பழனி கோவில் அடிவாரத்தில் அந்த நிலம் இருக்கிறது அல்லவா, அதில் செக் ஃபார் அ சம் ஆஃப் ₹50 lakhs பை வே ஆஃப் செக் நம்பர் 201728 டேட்டட் ஸோ. எந்த பேங்க் செக்கு, எந்த பிரான்ச்சு செக்கு, எதுவுமே இல்லை. இப்படி ஒரு பத்திரத்தை எப்படி அந்த பதிவாளர் ஏற்றுக்கொண்டார்? யோ எந்த பேங்க்யா? இல்லை அதெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும் சார். எப்படி இந்த பத்திரம் பதிவு செய்யப்பட்டது? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு, டுபாகூர் செக்கு. ஆனால் இடம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு.
அப்போ அந்த இடத்தை பதிவு செய்து கொடுத்த ஜஸ்டின் மணிகண்டன் சிறை சென்றிருக்க வேண்டியவரா இல்லையா? இந்த இடத்துல தாவேக அரசின் வழக்கறிஞர்கள் இன்னும் செம்மையாக பணியாற்ற வேண்டும். ஸ்டேட்டு பிபி மதுரைக்கு போயிருக்கணும் இந்த பெயில் வந்தப்போ. இதை எடுத்து காமிச்சிருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த பத்திரத்தை. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்டு நமக்கு தாமதமாக வருது, அரசுக்கிட்ட கையிலே இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த பேங்க்கில் கூட போடாமல் ஒரு செக்கை கொடுத்துருக்கான். அந்த செக்கம் பவுன்ஸ் ஆச்சுக்க. இதை பதிவு பண்ணுறான் இந்த ஆளுக்கு எப்படிங்க முன்ஜாமீன் கொடுக்கணும் என்று அரசு வழக்கறிஞர்கள் உறுதிப்பட வாதாடி இருக்க வேண்டும். அது ஒரு டெம்பரரி பெயில் தான். இந்த மந்த் எண்ட் வரைக்குமே நம்ம தான் கொடுத்துருக்காங்க. அப்போது கோர்ட் வில் ரீகன்சிடர். அன்றைக்கி நீங்கள் ஸ்டேட் பிபி அனுப்புங்க. ஒரு ஜான் சத்யன் சார் பார்த்துப்பார். எல்லாம் விடக்கூடாது, ஜெயிலில் இருக்க வேண்டியவன் ஜஸ்டின் மணிகண்டன்லாம். அவ்வளோ பேரை விட்டுட்டு 100 கிலோமீட்டர் தள்ளி கொடைக்கானல் மலையிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பெட்ரோமா சிலைட்டு தான் இதை பதிவு பண்ணணும்னு நீங்கள் கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா அப்போ இவர் இன்னசென்ட்டா? அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இந்த சின்ன விஷயத்த கூட பார்க்கலன்னா உனக்கு முன்னாடி அங்கே ஒரு சார் பதிவாளர் இருக்காருல்ல, சைன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டா. அப்படி இல்லை, அவர்கிட்ட தான் அந்த பத்திரம் ப்ரெசென்ட் பண்ணப்படுது. வாங்குறாரு. ஓகே அண்ணே வரேண்ணே. நீ ஏன் அங்கேருந்து வந்து இது பண்ணுற? இவர் வரேன்னு கிளம்பிட்டாரு, அவர் அங்கேருந்து வந்து போகிறாரு. அப்போ ஹவு கேன் ஜஸ்டின் மணிகண்டன் பி இன்னசென்ட்? ஸோ இந்த சிறைக்கு போகிறது அதெல்லாம் இருக்கட்டும், துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து டிஸ்மிஸ் பண்ணோம், வேலையை விட்டு போ, தெருவில் நின்று போ. அப்போதான் மற்றவங்களுக்கு இதை பண்ணணுன்ற தைரியம் வராது. ஆட்சி மாறிடுச்சின்னு தெரிஞ்சும் இந்த பத்திரத்தை பதிவு பண்ணுறோன்னா எவ்வளோ சேட்டாக இருக்கும் உனக்கு. புது கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அங்கங்கே சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்காங்க, லஞ்சம் வாங்குறத வீடியோ எடுத்து போடுறாங்க, பயந்துக்கிட்டு இருக்காங்க. நீ கொடைக்கானல்லேருந்து வந்து கோயில் சொத்தை பதிவு பண்ணி கொடுக்குறன்னா அதிகாரிகள் ஆட்சியாக தான் இது இருக்க போகுதுன்ற தைரியம் அவருக்கு வந்திருந்திருக்கலாம். அதிகாரிகளே இதை செய்து கொடு, நீ காப்பாற்றப்படுவா என்ற உத்தரவாதத்தை அளித்திருந்தால் நான் சொல்கிறேன், பாஸ் கோயிலும் என்கிட்ட இருக்குது, பத்திரப்பதிவும் என்கிட்ட இருக்குது, என்னை மீறி யார் நடவடிக்கை எடுத்துட முடியும்? நீ பண்ணு, இந்த லேண்ட் எடுத்து இந்த பக்கத்து கொடுக்குறேன் என்று அந்த அதிகாரி சொல்லியிருந்தால், எந்த அதிகாரி? குமரகுருபுரன் அப்படின் தானே இருக்கு. போன தடவை துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தின போது அது எல்லா சொதப்பலுக்கும் காரணம் இவர். கதவை சாத்துங்க, அவங்க இங்கே டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கதவை சாத்துங்க, எங்கே கக்கூஸ் போகிறாங்கன்னு பார்க்கலான்ட்டு அந்த ஐடியாவை செயல்படுத்தியது இந்த குமரகுருபுரம் தான். இந்த அதிகாரியை இவ்வளோ முக்கியமான பொறுப்பு கொடுத்து இந்த துறையை கொடுக்கலான்னு ஒரு ஆள் முதல்வர்கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருப்பார்ல, அவரை பிடிக்கணும் முதல்வர். ராஜா வா, ராஜாங்க வா. ஒரு சின்ன ஒர்க்கு தான் அந்த ஐஏஎஸ்ஸை இந்த இடத்துல போடுறது அப்படிங்கிறது. ஆனால் கட்சியவே கவிழ்க்கிற அளவுக்கு ஒரு சதியை பண்ணியிருக்காங்க பாருங்க. அதில் யோசிச்சு பாருங்க, இங்கே குமரகுருபுரனை போடுறீங்க, கோயில் நிலம் பத்திரப்பதிவு ஆகுது. அந்த பத்திரப்பதிவு பண்ணதே அறநிலைத்துறை அமைச்சரோட உறவினர்கள்னு எப்படி கோத்து விட்டாங்க? பைத்தியமா ரமேஷ்? எப்படி எங்கிருந்து இந்த அலிகேஷன் வந்துச்சு அதை சொல்லுங்கள். இது யாரோ இந்த 2 பேர் பண்ணியிருக்காங்களே, சேதுபதி யாரோ 2 பேர் பண்ணியிருக்காங்க, அவன் யாருன்றதை விசாரிக்கலாம். இந்த சேதுபதியும் வெள்ளைத்துறையும் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷின் உறவினர்கள் என்ற இந்த கதை எங்கிருந்து கிளம்பியது? ஒரே நேரத்தில் திமுகவும் இதை பேசுது, அதிமுகவும் இதை பேசுது. இது மாதிரி பேசின 2 பேர்த்த தூக்கி உள்ள போட்டு நிறுத்திட்டாங்க. அதுவும் அந்த பியூஷ் மனுஷெலாம் சொல்கிறாரு நூல் தெரியுது அப்படின்னு. வேணா நீயும் ஒரு டீ கடையில் போய் போண்டா கட்டுற நூலை ஒன்று வாங்கி போட்டுக்கியாம்பா, உனக்கு என்னப்பா? அவள் தானே நூல் வேணா, சின்ன பையன் பட்டம் கட்ட விட்டுருப்பாங்க, போய் பார்க்க வாங்கி கட்டி நீயும் போட்டுக்க நூலை. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இங்கே பேச வச்சுன்னு இருக்காங்க பாருங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்ப நுட்பமாக யோசிக்கணும். ஒருவேளை அரெஸ்ட் பண்ணலைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை மத கலவரத்துக்கு பண்ணுவாங்க. உங்களுக்கு இது ஒரு மோசடி பதிவுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அறநிலைத்துறை அமைச்சரோட உறவினர்கள் இந்த நில பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்கன்ற புகார் எங்கிருந்து எழுது? முதல்ல இது வந்து சோஷியல் மீடியாவில் எழுதுறவங்களை கைது பண்ணால் உடனே ஐயோகோ கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்துன்றாங்க. பொய்யா எழுதுறது எப்படி கருத்து சுதந்திரத்தில்? இது ஒரு கான்ஸ்பிரசிங்க. ஸோ அறநிலைத்துறை அமைச்சரை வைத்து கிறிஸ்துவரான விஜய் இந்து கோவில் நிலத்தை அபகரிக்க முயன்றார். அதுக்கு தானே நூல் தெரியுதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? நூலே இல்லாத சேகர் பாபு தானே இருந்தாரு, செத்து போன யானைக்கு நினைவு மண்டபம் கட்டுறாரு. அப்போ இந்த தெரியலையே. ஸோ எப்படிலாம் கான்ஸ்பிரசி நடக்குது பாருங்க. எந்த பேங்க்னு கூட இந்த மாதிரி பத்திரத்தை நான் பார்த்தது இல்லைம்மா. எந்த பேங்க்னு கூட போடாமல் இது என்னப்பா செக்கு? ஃபஸ்ட்டு செக்ஸ் ஆர் நாட் அக்செப்டட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். நெஃப்ட் இருக்குது, டிடி இருக்குது. நீங்கள் டிடி தானே எடுத்து கொடுத்தீங்க, பல கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருக்கீங்களே, டிடி தானே எடுத்து கொடுத்தீங்க. அதுதான் ஒரு ப்ராப்பர் டிரான்சாக்ஷனு. அப்போ இது எவ்வளோ பெரிய கான்ஸ்பிரசி இருக்குது. சிபிசிஐடி விசாரணை போய்கிட்டு இருக்கு, சரியாக விசாரிப்பாங்க என்று நான் நம்புகிறேன். அந்த சிபிசிஐடிலே இருந்த ஒரு கருப்பு ஆடை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதனால் ஆடு காடு எஸ். அதனால் இப்போது சிபிசிஐடியில் விசாரணை நியாயமாக நடக்கும். மோடக்கு சரியாக விசாரணை நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். சார், மதுபான ஆலை உரிமையாளர் சாஜி புருஷோத்தமன் அவர்கள் ஏற்கனவே கீழமை கோர்ட்டில்
தீர்ப்பு தர அன்னைக்கு ஆஜராகலை சார். அதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டு போனார். சென்னை ஹைகோர்ட்டு அந்த ஏற்கனவே வந்து பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டு எப்பா வாப்பா 16ஆம் தேதி ஆஜராகுன்னு சொன்னால் அங்கேயும் ஆஜராகலை சார். நம்ம நேற்றோ முந்தைய தினமோ இதை பற்றி பேசும்போது நம்ம சொன்னோம், ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு கூட நான் வர முடியாதுன்ட்டு ஒருத்தன் சொல்கிறான்னா அப்புறம் கோர்ட்டு வாரண்ட்டு தான் இஷ்யூ பண்ணோம், அதுக்கே ஹைகோர்ட் ரிலீஃப் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மற்ற டேஸில் போகல அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது. சார்ஜ் ஃப்ரேமிங்கு 313 கொஸ்டினிங்கு அண்டு ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரு அக்யூஸ்டு போகலன்னா வாரண்ட்டு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போது உயர்நீதிமன்றம் கடுமை காட்டி இருக்க வேண்டும். ஏன்ப்பா ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு கூட போக மாட்டேன் ராஜா நீ? உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அதை ஏற்றுக்கிட்டு ஒரு ரிலீஃபை கொடுத்துச்சு, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல. இப்போ சொன்னாங்கல்ல கோர்ட்டு போய் அப்பேரான்னு சொன்னாங்களே, அன்றைக்கும் போகல. என்னையா வரல? காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகிறேன். பொதுவாக வந்து தீர்ப்பு கொடுக்குற அன்னைக்கு எதுக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்கணும்னா, ஒருவேளை தண்டனை அப்படின்னா உடனே போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. நாட் ஓன்லி ஃபார் தட் மாலதி, சென்டென்சிங். நீங்கள் இந்த வழக்கில் குற்றவாளி, நான் உங்களுக்கு தண்டனை விதிக்கப் போகிறேன், ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா கேட்பாங்களா? அப்போ ஜட்ஜு வெதர் திஸ் ஃபெலோ இஸ் ஷோயிங் எனி ரிமார்ஸ்ன்றதை பார்க்கணும். சரி, உள்ளபடியே இவன் குற்ற உணர்ச்சியோடு இருக்கிறான், சரிப்பா 20 வருஷம் கிடையாது 10 வருஷம் போனது. குடிச்சிட்டு பிளாட்ஃபார்மில் படுத்திருந்த 13 வயசு பையனை வந்து காரில் ஏற்றி கொண்டிருக்காரு. எஸ், அப்போது வெதர் திஸ் ஃபெலோ இஸ், இதுக்கு கம்மி தண்டனையும் விதிக்கலாம். வழக்கே 12 வருஷம் கிட்ட நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வெதர் திஸ் ஃபெலோ இஸ் ஷோயிங் எனி ரிமார்ஸ்ன்றது ஜட்ஜு பார்த்துட்டு ஓகே இத்தனை வருஷம் அத்தனை வருஷம்னு சொல்லிட்டு அவர்கள் முடிவெடுப்பார்கள். காணொலி காட்சியில் ஆஜராக இதே பிடிவாதத்தை ஜெயலலிதா பிடித்ததனால்தான் சொத்து குவிப்பு வழக்கில் 17 ஆண்டுகள் கழித்து தண்டிக்கப்பட்டார். 96ல் டிஎம்கே கவர்மெண்ட் கேஸ் போடுது, 2001ல் சிஎம் ஆகிடுறாங்க. சிஎம் ஆன உடனே வரிசையாக பழைய சாட்சியெலாம் கூப்பிட்டாங்க. இவர் உணவுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், இவரிடம் இவ்வளவு காசு கிடையாதுன்ட்டு எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. விஜிலன்ஸில் இருந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து மாற்றி சொன்னாங்க. நல்லம்ம நாயுடு ஒருத்தர் உறுதியாக நின்னார், என் கேஸ் இது நான் சரியாக விசாரிச்சேன், முடிஞ்சிருச்சு, 313 கொஸ்டினிங்னு இருக்குது, உனக்கெல்லாம் இனிமேல் தான் வரும். அதாவது விசாரணை எல்லாம் முடிந்து இறுதியாக ஒரு கேள்வி கேட்பார்கள் குற்றவாளியை பார்த்து, உங்களுக்கு எதிராக இத்தனை சாட்சிகள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது குறித்து உங்களுடைய பதில் என்ன? ஸோ ஒவ்வொரு சாட்சியும் உங்களுக்கு எதிராக சொல்லியிருப்பதற்கு உங்களுடைய விளக்கம் வேண்டும். இதை பரிசீலித்த பிறகு தான் நீதிமன்றம் தீர்ப்புக்கு போகும். அந்த ஸ்டேஜில் ஜெயலலிதாவை கொஸ்டினிங் கூப்பிடுறாங்க. வாட் நான்சென்ஸ், ஐ எம் அ சீஃப் மினிஸ்டர், நான் கோர்ட்டுக்கு வர்றதா? நோ 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 என்று சொன்னதும் ஜெயலலிதாவோட வழக்கறிஞர் போய் அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீட்டில் போய் கைக்கு பதில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அரசு வழக்கறிஞர் தானே ஆட்சேபனை தெரிவிக்கணும், எப்படி தெரிவிப்பார்? நோ அப்ஜெக்ஷன் மை லாட் அப்படின்ட்டார். கொடுத்து விட்றாங்க. கொடுத்து விட்டுட்டு வீட்டுக்கு போய் கையெழுத்துலாம் வாங்கிட்டு வர்ற இந்த கேப்பில் டிஎம்கே மூட் சுப்ரீம் கோர்ட், பருச்சாவா எந்த நீதிபதி என்று எனக்கு பெயர் நினைவில்லை. 313 கொஸ்டினிங் என்பது ஒரு வழக்கில் மிக மிக முக்கியமான ஒரு கட்டம். விசாரணை நீதிபதி இந்த குற்றவாளி குற்றத்தை செய்திருக்கிறாரா இல்லையா, எப்படி பதிலளிக்கிறார் என்பதை நேரில் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை தொடங்கியதிலிருந்து வரிசையாக 35 சாட்சிகள் பல்டி மேல் பல்டி அடித்துள்ளனர். அதனால் மனுதாரர் கோரிக்கை வைத்துள்ளபடி இந்த வழக்கு தமிழகத்தில் நியாயமான முறையில் நடைபெறாது என்பதை நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். வழக்கை கர்நாடக மாநிலத்திற்கு மாற்றுகிறோம். பெங்களூரிலே சிறப்பு நீதிமன்றம் அமைத்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற வேண்டும். கர்நாடக அரசு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்கும், அதுலேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. தமிழக அரசு வழக்கு ஆவணங்களை எல்லாம் கர்நாடக அரசுக்கு மாற்ற வேண்டும் என்று 2001 போட்ட உத்தரவு 2014 வந்து முடிந்தது. இந்த அம்மா திருப்பி சிஎம் ஆயிட்டாங்க 2011. மாபெரும் வெற்றி, கழுத்தை பிடித்த சுருக்காக இருக்கிறது. இதே மாதிரி அங்கே 313 கொஸ்டினிங் போக மாட்டேன்றாங்க, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன், எனக்கு கர்நாடகத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னோன்னா கர்நாடக அரசு செம்மையாக பாதுகாப்பு தரும், தேவைப்பட்டால் ராணுவத்தை கூப்பிடுறாங்க. போ, அவங்க ஏன் சார் இவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க? See, the system will fight back. பிவி ஆச்சாரியா என்ற மூத்த வழக்கறிஞர் தான் அரசு வழக்கறிஞர். அவரோட புக்கில் ஒரு சாப்டரு ஜெயலலிதா வழக்கை பற்றி எழுதியிருக்கிறார். நானும் இத்தனை வருடங்களாக வழக்கறிஞராக இருக்கிறேன், இப்படியெல்லாம் விதவிதமாக வாய்தா காரணங்களை நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அக்யூஸ்டுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாள் அக்யூஸ்டோட வக்கீலுக்கு உடம்பு சரியில்லை, இன்னொரு நாள் அக்யூஸ்டோட வக்கீலோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. இப்படிலாம் பெட்டிஷன் போடுவாங்க. 8 வருஷம் அந்த கேஸு நடக்கவே இல்லை. இறுதியாக இதில் தீர்ப்பு வந்தது அப்படின்னு போட்டாங்க. பெங்களூருக்கு போயிருந்தேன், அவங்க மாலதிக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். பெங்களூருக்கு போய் சந்தோஷம் எனக்கு, இந்த மாதிரி தண்டிக்கப்பட்டு. இப்போது வந்து ஒரு 10 கோடியோ 15 கோடியோ கொடுத்து ஏமாந்தாங்க. இதுதான் மைக்கேல் டி குன்ஹா அடிக்க போகிற ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு
20 கோடி துட்டை வாங்கிட்டு ஒருத்தர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை டைப் பண்ணி கொடுத்தான். மதியம் லஞ்சுக்கு இது சமைச்சு வைங்க, நான் போயிட்டு குயிக்காக வந்துடுவேன்னு சொல்லிட்டு போன உடனே போய் உள்ளே நுழைஞ்சவனே கார்லேருந்து தேசிய கொடி கைட்டுனாரு. ஓகே ரைட்டு. நம்மளாம் வந்துட்டு 2 வாய்தாவுக்கு ஆஜரானாலே அடுத்த வாட்டி பிடி வாரண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோர்ட்டில். அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு மட்டும் இது பண்ணுறது எந்த மாதிரியான இதுன்னு புரியல சார். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா பட் சம் ஆர் மோர் ஈக்குவல், அவ்வளவுதான். சார் தமிழ்நாடு தினத்தை நவம்பர் 1 வைக்கலாமா இல்லை ஜூலை 18 வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிற நேரத்தில் தாவேக அரசு 2 நாளையும் தமிழ்நாடு தினத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிட்டாரு சார். தாவேக அரசு எடுத்த நடவடிக்கைகளிலேயே எனக்கு மிகவும் பிடித்த புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக நான் இதை பார்க்கிறேன். ஒன்றும் இல்லாத உப்பு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் விவாத பொருளாக்கி இதை ஒரு வாரம் விவாதிக்க வைக்கிறது திமுக கைவந்த கலை. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மூவாக நான் அதை பார்க்குறேன். சப்ப மேட்ரு இது, ரைட்டா? இப்போ என்ன ஜூலை 18 கொண்டாடின என்ன, நவம்பர் 1 கொண்டாடின என்னப்பா? இதே மாதிரி தை எது தமிழ் புத்தாண்டு வச்சாங்களா பஞ்சாயத்து, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கா? திமுக நினைக்க என்ன எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுற அப்படின்னு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இது போல இந்த வலையில் எளிதில் விழுந்து விடுவார். ஆட்சியில் இல்லைன்னா கருணாநிதி என்ன பண்ணுவார், இது மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு விடுவார். தமிழ் அறிஞர்கள் எல்லாம் தை ஒன்றைத்தான் புத்தாண்டு என்று கூறுகிறார்கள். சிலப்பதிகாரத்தில் இந்த வரியில் இப்படி எழுதியிருக்குன்னு சொன்ன உடனே ஜெயலலிதா கூப்பிட்டு ரிசர்ச் பண்ணுங்கன்றாங்க. எல்லாம் எடுப்பாங்க லைப்ரரியிலேருந்து புறநானூறு சங்க இலக்கியம் பூரா படித்த மேடம் எங்கே. இது ஒரு வேலையாக நடந்துக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப ஈஸி. நீ ஏன் இப்போ போய் புக்கெல்லாம் தேடிட்டு இருக்க? உனக்கு என்னைக்கு தமிழ்நாடு நவம்பர் 1 கொண்டாடுறோம், உங்களுக்கு என்னைக்கு ஜூலை 15 அன்னைக்கும் கொண்டாடுறோம். முடிஞ்சா ரைட்டு, நெக்ஸ்ட்டு, அவ்வளோதான். ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிருக்கணும் சார்? ஃபர்ஸ்ட் நவம்பர் 1 அன்னைக்கு என்ன சார்? எதுவாக இருந்தால் என்னப்பா, நானும் அதெல்லாம் ஆராய விரும்பல, போருது. 2 நாள் கொண்டாட தானே சொல்கிறாங்க, ஒப்பாரி வைக்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் வருஷம் பூரா வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் ஒரு நாளாவது தமிழ்நாடு தினம் கொண்டாடுற அன்னைக்காவது ஒப்பாரியை நிறுத்திட்டு கொண்டாடிட்டு திருப்பி போய் ஒப்பாரி வைங்க. ஈஸியாக முடிச்சிட்டாங்க இந்த பிரச்சனையை. யோசிச்சு பாரு. இல்லை பதிலுக்கு ஆர்கியூ பண்ணலாம்ல. இல்லை இல்லை இல்லை, ஜூலை 18 தான். இங்கிட்டு 2 பண்டிதர்கள், இங்கிட்டு 2 பண்டிதர்கள். தமிழக அரசின் முடிவு சரியா? புதிய தலைமுறை விவாத களம், விவாத மேடை, கேள்வி களம். சந்தோஷமாக இருக்கும் இந்த டிவி சேனலுக்கு. அருமையான ஐட்டம்ப்பா, போடுப்பா, எடுப்பா, இங்கிட்டு 2 பேரை கூப்பிட்டு அங்கிட்டு 2 பேரை கூப்பிட்டு. ஒன்றுமேல அதை அதே தான் சொல்கிறேன். இது சப்பையாக முடிஞ்சிச்சா? 2 நாள் கொண்டாடிங்க, போங்க நெக்ஸ்ட் வா. ஒண்டர்ஃபுல் இது. அடுத்ததா திருச்சி சிறப்பு முகாமில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக்கிருக்காங்களா சார்? என்ன சார் காரணம்? வழக்கறிஞர் திரு புகழேந்தி அவர்கள் முதலமைச்சருக்கு இது தொடர்பாக கடிதமும் எழுதியிருக்கிறார். 4 நாட்களாக திருச்சி இலங்கை தமிழர் சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய 5 பேர் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள். ரொம்ப எளிதான கோரிக்கை. எங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கை விரைந்து முடியுங்கள். இது ரொம்ப நியாயமான கோரிக்கையும் கூட. 2023 தமிழக அரசின் கியூ பிரான்ச்சு சிஐடி இந்த வழக்கை அவர்கள் மீது பதிவு செய்திருக்கின்றனர். ட்ரையல் எவ்வளோ நாள் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். நார்மலாக அக்யூஸ்டு தான் இழுப்பாங்க ட்ரையலை. இங்கே கவர்மெண்ட் இழுக்குது, எவிடன்ஸ் இருக்காது. புரியுதா? இவங்களும் அவங்கவுங்க நாட்டில் இருந்தாங்கன்னா ஓகே, இவங்க கேம்ப்ல இருக்கிறதுனால இது சிரமமாக இருக்குது. இப்போ நம்ம கேஸ் டிலே ஆச்சுன்னா சந்தோஷமாக இருக்கு நமக்கு, ரைட்டா? இவங்க முடிங்க, நாங்கள் போகிறோம் எங்கள் ஊருக்கு, நீங்கள் போரில்லை இங்கே அவங்க கேம்பில் இருக்கணும். கேஸ்னால கேம்பில் இருக்காங்க. ஸோ இது எளிதாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. சார் மக்களுக்கு கியூ பிரான்ச்னா என்ன, அந்த கேம்ப் நான் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கியூ பிரான்ச் என்றால் தமிழக உளவு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. வெளிநாட்டவர்கள், நக்சலைட்டுகள், தமிழ் தேசிய தீவிரவாத செயலில் ஈடுபடுவார்கள், இவர்களையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய பிரிவாக இந்த பிரிவு இருந்து வருகிறது. இந்த பிரிவு எஃப்ஐஆர் போட்டு வழக்கும் பதிவு செய்து ப்ராசிக்யூஷனும் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிவின் கட்டுப்பாட்டில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு முகாம்கள், இலங்கை அகதிகள் முகாம்கள், இந்த முகாம்கள் எல்லாம் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன. அதனால் அவர்கள் பதிவு செய்த வழக்கின் கீழ் இவர்கள் வழக்கை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் சீக்கிரம் முடிங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான. இவங்க விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த கேம்ப்லேயே தான் இருக்கணும். ஆமாம், வெளிநாட்டவரில் இந்தியாவில் பிறந்தவர்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். வெளிநாட்டவர்கள் எங்கே போக முடியும்? அது உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, பாஸ் முடியும் பாஸ், நான் போகிறேன் பாஸ் என் ஊருக்குன்னு தான் சொல்கிறாங்க. தண்டனையும் கொடுக்காம விடுதலையும் பண்ணாமல் 10 வருஷம் விசாரணை நடத்தினா இது தண்டனை இல்லையா? இன்னொன்று ஜெயிலில் இருந்தாங்களாவது அந்த தண்டனையில் அந்த நாட்கள் குறையும், கேம்ப்ல இருந்தால் குறையாது. ஆல்மோஸ்ட் கேம்பும் ஜெயில் மாதிரி தான். ஜெயிலுக்குள்ளே இருந்தேன் சார், என்கிட்ட இதை பற்றி நிறைய பேசினாங்க. அவங்க சொல்கிறது கேம்புக்கு போனால் ரொம்ப சித்திரவதை, ஜெயிலு கூட பெட்டர்ப்பா அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு விசாரணையை முடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்லாம் சொல்கிறார் சார். அவங்க அம்மா இறந்துட்டாங்களா, அது கூட போக முடியல. இப்போ இவங்களோட சிக்கல் என்னன்னு கேட்டால், இவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க. இவங்க ஏன் சிறையில் இருக்க முடியாதுன்னா, விமன் பிரசனில் இவங்க இருப்பாங்க, மேல் பிரசனில் அவங்க இருப்பாங்க. அட்லீஸ்ட் இங்கே ஒன்றா இருக்காங்கல்ல, குடும்பத்தோட குழந்தைங்க இருக்குது. அதனால் இதெல்லாம் எளிதாக முடித்து தர வேண்டும். இதுக்கு தான் ஒரு நல்ல அதிகாரியை உள்நாட்டு பாதுகாப்புக்கு போடுங்கன்னா,
ஏன் சார் ஷிஃபாஸ் கல்யாண் நல்ல அதிகாரி இல்லையா? நல்ல அதிகாரி இருந்தால் ஏன் 4 நாளாக உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க? உண்ணாவிரதம் தொடங்கினோடனே நீங்கள் இதை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும்ல. உண்ணாவிரதம் தொடங்குது, நான் ஒன்றும் சொல்லு நாளைக்கு ட்ரையலில் முடிக்க முடியும்னு நான் சொல்லலை. உண்ணாவிரதம் தொடங்கணும்னு பாருப்பா குயிக்காக பண்ண சொல்கிறேன். இன்னும் எத்தனை 8 சாட்சியா? 8 சாட்சி ஒரு மாசத்துல ஏற்ற சொல்கிறேன். இந்த அஷூரன்ஸ் கொடுக்கணும்ல, இது அவங்க வேலை இல்லையா? மனிதாபிமான அடிப்படையிலே பண்ணலாம். அவங்களே எங்களை விடுதலை செய்யுன்னு சொல்ல, கேஸை சீக்கிரம் முடியும் தான் சொல்கிறாங்க. அது தண்டனை ஆனா கூட ஜெயிலில் போயிருப்பாங்களே தவிர. இப்போ எனக்கு என்ன சந்தேகம் ஏற்படுகிறது என்றால், இது போல இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாகி தாவேக அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட வேண்டும் என்று அருணின் தீவிர விசுவாசியான ஷிஃபாஸ் கல்யாண் முயற்சி செய்கிறாரா? இது எனக்கு சிம்பிளாக ஒன்றும் புரியல. அவன் ஒன்றும் கேட்கல, என்ன ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லலை, எனக்கு நாளைக்கே இலங்கைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுன்னு சொல்லலை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கை. பாஸ் என் கேஸை சீக்கிரம் முடி பாஸ்ன்னு சொல்கிறான். இதுக்கு ஒரு கியூ பிரான்ச்லேருந்து ஒரு டிஎஸ்பி எம்பி என்னன்னு கேளியா? ஒரு மாதத்தில் முடியா ட்ரையல? ஏன் 2023 பெண்டிங்காக இருக்குது? முடிஞ்சு போச்சா? இது 5 நாள் அவங்க உண்ணாவிரதம் இருந்து இந்த செய்தி ஒரு வழக்கறிஞர் இதை கையில் எடுத்து முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி அது நம்ம கிட்ட வந்து நம்ம அதை சேனலில் பேசுகிற அளவுக்கான விஷயமா? இப்படி இதை அனுமதிக்கிறேன்னா அந்த அதிகாரி எந்த அளவுக்கு உருப்படாத அதிகாரியாக இருப்பார்? உண்ணாவிரதம் அப்படின்றது சாப்பிடாம இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலை என்ன ஆகும்? நான் ஜெயிலில் 2 வாட்டி 3 வாட்டி உண்ணாவிரதம் இருந்திருக்க மாலதி. டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் உண்ணாவிரதத்தை விட்டீங்கனாலும் நிரந்தரமாக லைஃப் பூரா மருந்து சாப்பிட வேண்டி வரும், பார்த்துக்குங்க. உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு அடி வாங்கிடும். முதல்வரின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன், அவ்வளோதான், கொடுங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய துறையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து இந்த மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு புது ஸ்கீம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காரு சார். புது ஸ்கீம் இல்லை, எனக்கு உள்ளபடியே எனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் இந்த அரசு எடுத்து செய்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இதை உள்ளபடியே பேசணுன்ட்டு நான் ரொம்ப பர்டிகுலராக இருக்கேன். நிறைய பேர் இது குறித்து பேசுவதற்கு தயங்குகிறார்கள். பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மெனோபாஸ் ஏற்படும், அதாவது மாதவிடாய் நின்றுவிடும். ஒரு 54 or 55 அரௌண்ட் 50s முன்ன பின்ன இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல்ஸ், வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஃபிசியலாஜிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் ஏராளமான பாதிப்புகளை இந்த கட்டம் பெண்களுக்கு ஏற்படுத்தும். இது பற்றிய போதுமான விழிப்புணர்வும் இல்லை. இது குறித்து கவுன்சிலிங் கொடுத்து மருந்துகள் கொடுத்து அவர்களை தயார்படுத்தி அதை எதிர்கொள்ள வைப்பதற்கான ஒரு கொள்கையே இல்லை. 2030ஆம் ஆண்டுக்குள் 4.7 கோடி பெண்கள் மெனோபாஸ் அடைவர். தேசிய மற்றும் மாநில அளவில் இதை எதிர்கொள்வதற்கான அதாவது ஒரு பாலிசியே இல்லை. இதை ஒரு இஷ்யூவாகவே இவ்வளோ நாள் அட்ரஸ் பண்ணல. சிஎம் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதற்கென்று ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உள்ளபடியே சந்தோஷமாக இருக்குது. இது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆனால் யாருமே பேசுறதில்லை. இதை நாங்கள் எடுத்து அட்ரஸ் பண்ணுறோன்னு சொல்கிறது ஒரு ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். இதெல்லாம் தான் புது ஏரியா, இதெல்லாம் தான் பண்ண முடியும். அவர் அருண்ராஜன் டாக்டராக இருக்கிறதுனால இதை புரிஞ்சுக்கிட்டு அதுவும் அது தொடர்பான ஒரு நிகழ்வுக்கு அவர் போய் கலந்துக்கிட்டு இதை அட்ரஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸில் இதை சொல்லியிருக்காரு. உண்மையிலே திஸ் இஸ் வெரி ஹைலி அப்ரிஷியபிள். பெரும் இந்த டாபிக் போகிறதுக்கே வந்து தயக்குவாங்க. என்ன நம்மளை சுற்றி பெண்கள் இருக்காங்க, அப்புறம் இது நம்ம பேசலாம், யார் பேசுறது? சார் இந்த சமூக நீதி விடுதிகள்லாம் போயிட்டு முதலமைச்சராக இருந்தால் யாருமே வந்து போய் ஆய்வுலாம் பண்ணது கிடையாது. விஜய் அவர்கள் போய் ஆய்வு பண்ணார், அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தார். இதற்கு பாராட்டுகள் எல்லாம் குமிஞ்சிட்டு வருது சார். எல்லாமே வெறும் பாராட்டுகளாக இல்லை, எதையாவது விமர்சனம் செய்ய வேண்டும் என்று அதிமுக இதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள் நேற்று இது தொடர்பாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் மாணவர் விடுதிக்கு முதல்வர் நேரில் சென்று முதல் நாள் ஆய்வு மறுநாள் தீர்வு என விளம்பரம் செய்வது எதற்காக? ஒரு அரசியல்வாதி எதுக்கே விளம்பரம் செய்வான்? நான் விளம்பரமே வச்சுக்கிறேன். போன ஆட்சியில் விளம்பரம் மட்டும் தான் சார் பண்ணாங்க, எதுவுமே செய்யலையே. எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்குது, காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகத்தில் முதல்வர் திடீர் ஆய்வு. அந்த திடீர் ஆய்வை ட்ரோன் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்போவுமே அங்கே ட்ரோன் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த திடீர் ஆய்வு சன் டிவியில் லைவ் போச்சு. என்னடா அது, இவர் விளம்பரத்துக்காக பண்ணட்டுன்றேன். இப்போ இவர் விளம்பரத்துக்காக பண்ணதுனால அங்கே அந்த பசங்க நைட்டு 12 மணி வரைக்கும் வெளியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவனுங்க, யூபிஎஸ்சிக்கெலாம் படிக்க கோச்சிங் சென்டருக்கு போகிறவங்க நைட்டு 12 மணி வரைக்கும் வர்றதுக்கு அனுமதி கிடச்சிருக்கு. இவ்வளோ நாள் அங்கே லேட்டாக வந்தாங்கன்னா வெளியில் நிற்கணும், இல்லை எங்கேயாவது போகணும். அண்டு இந்த சப்பாத்தி ஃபுட்டில் பிரச்சனை இருந்திருக்கு. அண்டு ஸ்போர்ட்ஸுக்கு அங்கே ஒரு ஸ்டேடியம் கட்டி வச்சுட்டு திறக்கவே மாட்டாங்களாம். இதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு நாளில் இது நடந்திருக்கு. விளம்பரத்துக்காக பண்ணி இந்த பசங்களுக்கு நல்லது நடந்தால் என்ன, நீங்கள் விளம்பரம் தேடுறது இல்லையா? அப்புறம் துறை அமைச்சர் வன்னி அரசு தனது பொறுப்பை சரிவர நிறைவேற்றவில்லையா? அக்கறை வன்னியரசு மேலே புகார் வந்தால் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வன்னியரசை மட்டும் அங்கு அனுப்பி உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கலாமே. மாணவர்களுக்கு இட்லி தோசை வழங்க உத்தரவிடும் அதிகாரம் கூட அவருக்கு இல்லையா? அல்லது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதெல்லாம் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதற்காக வெற்று கோஷம் தானா? அதாவது என்னென்னா, சிஎம் ஏன் வேலை செய்கிறாரு? அவர் இதுதான் அடிப்படை கேள்வி. அவர் போய் ஏன் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறாரு? உள்ள உட்காரணும். ஃபஸ்ட்டு எதுக்கு நல்லது செய்கிறாரு?
பொம்மை மாதிரி இருக்க வேண்டியதுதானே. இது மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நல்லது செஞ்சு நிரந்தரமாக உட்காந்துட்டிங்கன்னா இந்த எடுபடாத எடப்பாடி பழனிசாமி எப்படி முதல்வராக்குவது? நான் இப்படி சம்பாதிப்பது? இது மட்டும்தானே இருக்க முடியும். தப்பு பண்ணாங்கன்னா இந்த எம்எல்ஏலாம் தூக்குறாங்க, உங்கள் கட்சி எம்எல்ஏங்களை தூக்குறாங்க, இதெல்லாம் விமர்சனம் பண்ணுங்கள், இதெல்லாம் நம்ம குறுக்க வரல, ரைட்டா? ஒரு நல்லது செய்கிறாங்க, நல்லதாங்க பண்ணுறாரு, இல்லைன்னா சும்மா இருங்கன்றேன். இதுக்கெல்லாம் விமர்சனம்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து என்ன நினைப்பாங்க? அவர் விளம்பரத்துக்காக தான் சிஎம் போனாருன்னு வச்சுக்கலாமையா, என்ன தப்புன்றேன். 7 தொகுதிகளில் இடைத்தேர்தலை எதிர்கொள்ளும் ஒரு கட்சி விளம்பரம் செய்யாதா? நீங்கள் செய்தது இல்லையா? 2021 மக்கள் வரிப்பணத்தில் வெற்றி நடை போடும் தமிழகம் என்று விளம்பரம் செய்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி. ஒரு மாதத்தில் எத்தனையோ கோடிகளை செலவு செய்தார் கேம்பெயினுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெற்றி நடை போடும் தமிழகம் எல்லா டெய்லி டிஎம்கேக்கு ஸ்பேஸே இல்லை, மொத்தத்தை புக் பண்ணி வச்சுடுவாங்க. கவர்மெண்ட் இல்லை, நீங்க பண்ணல விளம்பரமா கூட இருந்துட்டு போட்டோம். அதுதான் நான் திருப்பி சொல்றேன் விஷயம். இப்ப வந்து இது மத்த அனைத்து விடுதிகள்லயும் பரவும். கேர்ஃபுல்லா இருக்கணும், நல்ல உணவு, தரமான உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரிப்பேர் ஆவாங்கல்ல. சரி சார், அரசியல் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சொல்வதற்கு முன்பு முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு லீடு கொடுக்குறேன். இதுலேருந்து பிடிச்சிட்டு போக வேண்டியதாக ஒரு சாமர்த்தியம். இவர் தனது வேட்புமனுவில் இருப்பதை இருக்கும்படி கொடுத்துருக்கிறார். இல்லை சில மிஸ்டேக்ஸு, அதுக்கு தேர்தல் வழக்கு தொடுத்துருக்காங்க. நான் பட்டப்படிப்பை முடிக்கவில்லை என்பதை அப்படியே போட்டுவிட்டார். மீதமுள்ள விவரங்களையும் அப்படியே போட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள். உங்களது எதிரி உதயநிதி எப்படி பட்டப்படிப்பை முடித்தார் என்பதை விசாரித்தால் பல உண்மைகள் வெளியே வரும். உதயநிதி 3 வருஷம் காலேஜ் முடியுது, லைலாவில் தான் படித்தார். 2 பேரும் லைலா தானே. ஃபாதருக்கு ஃபோனை போட்டிங்கன்னா எடுத்து கொடுக்க போகிறாரு. 3 வருஷம் தானே டிகிரி, வீட்டில் எல்லார்ட்டையும் முடிச்சிட்டேன்ட்டார். 12 பேப்பர் அரியர். அப்புறம் எப்படி சார் டிகிரி முடியும்? வர்றேன், 2 வருஷத்துக்குள்ளே அரியரை கிளியர் பண்ணணும், இல்லைன்னா திருப்பி முதலேருந்து படிக்கணும் தானே ரூலு. ஆமாம் சார். திடீரென்று அதிமுக ஆட்சி காலத்திலே நடக்குது. எப்போ டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, அரியர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது, உயர்கல்வித்துறை. அப்படி பிறப்பித்த உயர்கல்வித்துறை செயலருக்கு திமுக ஆட்சியில் சிறந்த பதவியை அள்ளித்தந்தார் உதயநிதி. யாருன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவரே கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஸோ அந்த ஆர்டர் போடுறாங்க, யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டால் பப்ளிக்கில் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், எல்லோரும் வந்து எழுதுவாங்க, கரெக்டாக? ஏன்னா இது டிஎம்கே பீரியடுனா உதயநிதி மட்டும் எழுதுவதற்கு அரசாணைன்னே போட்டிருப்பாங்க. நடக்கிறது ஏடிஎம்கே பீரியடில். யாருக்குமே தெரில. கேபி அன்பழகனுக்கே தெரியாமல் இது நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்லை அவர்கிட்டையும் பேசி ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கலாம், அதான் செய்வாங்க அவங்க. இதை செய்து முடித்தது யார் என்பதை கடைசியாக சொல்கிறேன். ஒரு ஜியோ போடுறாங்க, கல்லூரிகளுக்கெல்லாம் இது கம்யூனிகேட் ஆகிடுது. ஜியோ கம்யூனிகேட் ஆனவொடனே இவர் போய் 12 பேப்பரும் எழுதுறாரு. ஃபாதர் ரூம்லேயே உட்காந்து பார்த்து, ஒருத்தர் தானே எழுதுறது, வேறு யார் இருக்கா, யாருக்கு தெரியும்? 5 வருஷம் ஆகுது, வீட்டில் எல்லாம் புள்ள டிகிரி முடிச்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டேன்ட்டு இவங்ககிட்டலாம் சொல்லிட்டுருக்காரு. 12 பேப்பர் என்னைக்கு முடிக்கிறது? பார்த்து எழுதுன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க போல. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பொம்மையா இல்லை, அப்போ இருந்தே பொம்மையாக தான் இருந்திருக்காரு. ஆமாம், பணக்கார விட்டு புள்ள பஸ்ஸு. அதனால தான் இவங்களுக்கு பேரப்புள்ள டிகிரி வாங்கணுன்னு உண்மையிலே டிகிரி வாங்கியிருக்காம்பா நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னு கொண்டாடிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். என்ன, அந்த அரசாணையை போட்டது யார்? இந்த அரசாணை அரசு ஆவணங்களில் இருக்கும். விஸ்வநாதன்ட்ட சொன்னால் உருண்டுக்கிட்டே போய் எடுத்துகிட்டு வருவார். அந்த ஜியோவை எடுத்து பாருங்கள். தமிழகத்து முழுக்க அந்த ஜியோவால் பலனடைந்த ஒரே நபர் உதயநிதி. உதயநிதி எக்ஸாம் எழுதி முடிச்சு பாஸ் ஆன உடனே ஜியோ ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸாம் ரத்து தானே? அது எப்படி ரத்தாகும்? அந்த பீரியடில் எழுதிருக்குல்ல. அப்போ ஏன் மற்றவங்களுக்குலாம் இந்த சலுகைலாம் மற்றவங்களுக்குலாம் தெரியாது? இதை விசாரித்து இந்த உண்மையை வெளியிடுங்கள். உட்காந்து சவால் விட்றாருல, உங்கள் மேலே பர்சனல் அட்டாக் பண்ணுறாருல, பார்ட்டி ஃபண்டு வாங்கினீங்கன்னு கேட்டால் போய் வெளில போய் பர்சனல் அட்டாக் பண்ணுறாருல, நீ பச்சை லட்சணத்தை பாரு ராஜான்னு எடுத்து இந்த ஜீவோ விடுங்க. இதையெல்லாம் ஏற்பாடு செய்து செம்மையாக அவரை தேர்வெழுத வைத்து இந்த உதவிகளை அத்தனையும் கோஆர்டினேட் பண்ணி செய்து கொடுத்தவர் நமது அன்பு தம்பி ரதீஷ். நன்றி. நன்றி சார்.